ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளார். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது நம்ம பொங்கல் செலிப்ரேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக்கரேஷனுக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு ஷீட்டை ஒரு A4 ஷீட்டை ஹாஃபாக கட் பண்ணி அதில் ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் 3 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் பாருங்கள், 3 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ட்ரையாங்கிள் ஃபோல்டிங். இப்போ வந்துட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வி மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், வி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து யூ கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இது கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். யூ ஷேப் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து 8 வரும் பெட்டல்ஸ். ஸோ நம்ம 2 கட் பண்ணிடுறோம். ஏன்னா 2 வந்து 5 தான் இருக்கும் ஹைபிஸ்கஸோட பெட்டல்ஸ். ஸோ நம்ம 2 கட் பண்ணி எடுத்துடுறோம். இன்னொன்று ஹாஃப் கட் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கோங்க எல்லா பெட்டல்ஸுமே. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஃபனல் லுக் வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த லுக் வரேன்னா இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் பென்சில் வச்சு அந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் மடித்து விட்டுருங்க. அப்போ தான் ரியல் ஃப்ளார் மாதிரி லுக் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமா அதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லோ கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்ட்ரிப்பில் இது வந்து நம்ம நடுவில் இருக்க அந்த ஸ்டிக் மாதிரி ஒன்று வரும் இல்லையா ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். சின்னதாக நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ரிப் சின்னதாக, அதை விட சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அதில் மார்க்கர் வச்சு 2 சைடுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரெட் கலர். இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. கிட்டக்க கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு லோட்டஸ் ஃப்ளார் கூட நான் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பட்டர்ஃப்ளை க்ரீட்டிங் கார்டு நிறைய கிராஃப்ட் இருக்குது. ஃபுல் வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருக்கேன். அதுலேயும் சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிப்பில் ஃபெவிகால் ஒரு சைடில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோலில் வந்து நம்ம இப்போ இதை பாருங்கள், அந்த ரோலில் வந்து நம்ம இதை வச்சு ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ அப்படியே ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹைபிஸ்கஸோட லுக் கிடைக்கும். நடுவில் இருக்க அந்த ஸ்டெம்மோட லுக் பாருங்கள். இப்போது இதை வந்துட்டு நம்ம அதில் எண்டில் வந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு பாருங்கள். அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரிப் உள்ளே போகிற அளவுக்கு லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளிவிடுங்க. அப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அளவு பார்த்துட்டு. இப்போ கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நான் 2 மினிட்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன். வீடியோ ரொம்ப லெங்க்தாக இருக்கேன்னு அதெல்லாம் காமிக்கலாம் உங்களுக்கு. இப்போ இன்னொரு சின்னதாக ஒரு க்ரீன் கலர் வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணமோ அதே மாதிரி யூ ஷேப் இல்லாமல் வி ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி 2 பெட்டல்ஸ் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபனல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரிப் வந்து நம்ம ஸ்டெம் கட் பண்ண போகிறோம். ஃப்ளார்க்கான ஸ்டெம் வேணும் இல்லையா, அதுக்காக க்ரீன் கலரில் சின்ன ஷீட் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அதுதான் நான் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த ரோல் பண்ணிவிட்டு நம்ம அது எப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ 3 ஸ்ட்ரிப் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 இடத்துல கட் பண்ணியிருக்கேன். அந்த பாருங்கள், அந்த ரோலில் வந்து 3 இடத்துல கட் பண்ணிவிட்டு இப்படி சின்ன பாருங்கள் 3 பீசஸ் தெரியுதா, அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ கலரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஒட்டிடுங்க. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க அந்த எல்லோ கலர் பீஸை. ஸோ நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. சின்ன இதெல்லாம் மிஸ் ஆகிடும். இப்போ நம்ம அதை கட் பண்ணோம் இல்லையா, சின்னதாக கப் மாதிரி, அதை எடுத்து அந்த எட்ஜில் கட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளிடுறோம் பாருங்கள். இப்போ இந்த வந்து சேஃபாக இருக்கும். அந்த ஃப்ளாரோட பாட்டமுக்கும் அந்த ஸ்டெம்முக்கும் நல்லா அது கரெக்டாக நிற்கும். அதுக்காக தான் இப்போ அதை ஒட்டுறது. இப்போ லீஃப், நம்ம ஹைபிஸ்கஸோட லீஃப் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண வரலன்னா ஜிக்ஸாக் சிசர் ஒன்று வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கிராஃப்ட்டுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 லீஃபையுமே ஜிக்ஸாக்காக ஃபோல்டு பண்ணிடணும். இப்போ நான் 2 லீஃப் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். ஜிக்ஸாக் ஃபோல்டு பண்ணிட்டேன்.
ஓப்பன் பண்ணால் இப்போ 2 லீஃபுமே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காகனா நம்ம ஸ்டெம்முக்கும் லீஃப்க்கும் உள்ள கேப்பில் வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணி இதை வச்சுட்டு ஒட்டினா ரொம்ப அழகாக தெரியும், பார்க்க ரியலாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃப்ளார்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கா செய்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன கிராஃப்ட் வேணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய நான் சொல்லிக் கொடுப்பேன். பாருங்கள், ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.